இவங்க அப்பீல் பண்ண வரமாட்டாங்கன்னு கணேஷ் சார் சொன்னாரு. ஆனா வந்து நிக்கிறாங்க. செல்வி, அங்க பாரு, அந்த லாயர் நம்மளை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறத. ஆமா மாமா, எப்படியும் நம்ம அப்பீல் பண்ண வர முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதான் ஷாக் ஆகுறாங்க. நாம நம்ம வேலையை பார்ப்போம். ருத்ரா வந்துட்டுமா, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து போலாம். சரிப்பா. அவங்க வந்து நிக்கிறாங்க, நீங்க என்னடா சிரிக்கிறீங்க? வரட்டும்யா, வந்தா மட்டும் அவங்களால மேல்முறையீடு பண்ணிட முடியுமா? இல்ல நாம தான் பண்ண விட்டுருவோமா? ஓ, அப்ப நீங்க ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கீங்க. என்ன மேடம், அதான் உங்க ஹஸ்பண்டுக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இன்னும் எதுக்கு கோர்ட்டு பக்கம்லாம் வந்துட்டு இருக்கீங்க? சார், அது ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு கேஸ்ல மேல்முறையீடு பண்ண கடைசி நாள். ஒருவேளை அதுக்கு வந்திருப்பாங்களோ என்னமோ. அதுக்கு தான் வக்கீல் அவங்களுக்கு வேணுமே. அதான் ஒருத்தரும் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அதான் இந்த செல்வி வேற வழி இல்லாம இவங்க இங்க உள்ள வக்கீலுங்க காலில் விழுந்தாவது இவங்க புருஷனை காப்பாத்த சொல்லி கெஞ்சி கேட்க வந்திருப்பாங்க. அதானே? ஆமா ஆமா. நீ யார என்ன சொல்லி கேட்டாலும் சரி, உனக்கு வாதாட ஒருத்தனும் வரமாட்டாங்க. ஏன்னா எங்க பவர் அப்படி, தெரிஞ்சுக்கோ. டேய், வார்த்தை அளந்து பேசு. கோர்ட் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், பாத்துக்க. அப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்ன சார் சொன்னீங்க? ஆஜராக யாரும் இன்னும் வரலையா? இதோ எங்களோட வக்கீல் ருத்ரா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. என்ன சார், ருத்ரா வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்னடா வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். அவ வருவான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பி ஏமாற போறாங்க. அதானே வேணும் நமக்கு. என்ன நடக்குதுன்னு அவங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க பேசிட்டு போட்டோமே. என்ன லாயர் சார் என்ன சொல்றாரு? இங்க லாயர் வராங்கன்னு சொன்னதும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க. என்ன கணேஷ் சார், லாயர் வருவாங்கன்னு சொல்றாங்களே தவிர இன்னும் லாயரை காணுமே. சார், அவங்க லாயரை கண்ணில் காட்டாத வரைக்கும் எப்படி அதை நம்ப முடியும்? சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல அவங்களால அப்பீலும் பண்ண முடியாது, அந்த வேலுவை அவங்களால காப்பாற்றவும் முடியாது. இவங்க இப்படியே சொல்லிக்கிட்டு டைம் ஆனதும் அப்படியே சோகமா போயிட போறாங்க. பாருங்க, பாப்போம் யாரு சோகத்தோட போக போறாங்கன்னு. நீங்க கிண்டல் பண்ற இந்த இடத்துலயே நான் என் வக்கீல வச்சு வாதாடி ஜெயிச்சு காட்ட போறேன். அதுக்கு முதல் படிதான் இப்போ மேல்முறையீடு பண்ண போறேன். ஆமா, என்ன சொன்னீங்க? வாய்ப்பு இல்லைன்னா எங்க வக்கீல் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்பீல் பண்ணதும் இருந்து பாத்துட்டு போங்க. பாப்போம் பாப்போம் பாப்போம். அந்த கடவுளே வந்தாலும் இந்த கேஸ்ல யாராலையும் அப்பீல் பண்ண முடியாது. இதுல நீயா நானான்னு பாத்துருவோம். மடி, இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்டுமா. நீ முதல்ல ருத்ரா எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேளு. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு, எப்போ வருவாங்கன்னு கேளு. ஆமா செல்வி, அப்பீல் பண்ற நேரம் ஆகுது. நீ உடனே போன் போட்டு கேளு. இவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்க மாமா, கேக்குறேன். ஆமா ஆமா, சீக்கிரம் கேளுங்க. அவங்க வராங்களா இல்ல திரும்பி வீட்டுக்கே போயிட்டாங்களான்னு. ஏன்னா இன்னைக்கு விட்டா உன் புருஷனை தூக்குல இருந்து காப்பாத்தவே முடியாது. என்ன வக்கீல் சார், நான் சொன்னது சரிதானே? என்ன செல்வி, என்ன ஆச்சு? போன் எடுக்கலையா? நாட் ரீச்சபிள்னு வருது மாமா. நாட் ரீச்சபிளா? நம்ம பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க போனாங்க? தெரியலப்பா. சரி, திரும்ப ட்ரை பண்ணி பாரு. பண்ணுமா?